ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ದೇ. ಈ ದುರಂತ ಕೇಳಪ್ಪ ಇದೆ ಕೇಳ பாகுபலி படத்தில் 100 அடி சிலை 100 பேரையாவது பலி கேட்காதா என்ற எக்கால சிரிப்புடன் வில்லன் வேடம் ஏற்றிருக்கும் நாசர் கூறுவார். அதுபோன்ற ஒரு மனித தன்மையற்ற நிலையில் போதிய பாதுகாப்போ முன்னேற்பாடோ செய்யாத கர்நாடக ஆட்சியாளர்களின் பொறுப்பற்ற செயலால் 10 ஆண்டுகள் கழித்து கைக்கு வந்த சாம்பியன் கோப்பை 13 அப்பாவி ரசிகர்களின் உயிரை காவு வாங்கியிருப்பதாக ரசிகர்கள் ஆதங்கம் தெரிவித்திருக்கிறார்கள். வெற்றி கொண்டாட்டம் சோகமாக மாற காரணம் யார்? அங்கு என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ದೇ. ஐபிஎல் தொடங்கிய காலம் தொட்டே ஈசாலா கப் நம்தே, அதாவது இந்த முறை கோப்பை நமக்குத்தான் என்று மார்தட்டி ஒவ்வொரு முறையும் மண்ணை கவ்வி வந்தது பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி. 18 ஆண்டுகள் அதி தீவிர முயற்சிக்கு பிறகு திட்டமிட்டபடியே ஆர்சிபி அணி ஐபிஎல்லில் சாம்பியன் பட்டம் வென்றது. வங்கிகளில் கடன் பெற்றுவிட்டு நாட்டை விட்டு ஓடிய விஜய் மல்லையாவுக்கு சொந்தமான அணியாக ஆரம்பத்தில் இருந்தாலும் தற்போது வேறு சிலருக்கு கைமாறி இருக்கிறது பெயர் மாறவில்லை. இந்த அணி ஒன்றும் கர்நாடக அரசுக்கோ அல்லது மாநில கிரிக்கெட் வாரியத்திற்கோ சொந்தமானது அல்ல. முழுக்க முழுக்க தனியார் ஒருவரின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த அணியின் வெற்றி கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ரசிகர்களின் ஓட்டுக்களை கவர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் மாநில முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் ஆகியோர் வரிந்து கட்டிக்கொண்டு தங்கள் படை பரிவாரங்களுடன் அவசர கதியில் பாராட்டு விழா ஏற்பாடுகளை செய்ததாக கூறப்படுகிறது. கர்நாடக சட்டப்பேரவை வளாகமான விதான் சௌதாவில் அரசு சார்பிலும் அங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள சின்னசாமி விளையாட்டு மைதானத்தில் கர்நாடக கிரிக்கெட் வாரியம் சார்பிலும் வெற்றி விழா கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விதான் சௌதா விழாவில் முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் உள்ளிட்டோரும் பங்கேற்ற நிலையில் விதான் சௌதாவில் இருந்து கோப்பையுடன் வீரர்கள் மைதானத்திற்கு பயணமானார்கள். மைதானத்தில் ஏற்கனவே ரசிகர்கள் நிறைந்திருந்த நிலையில் காசு கொடுத்து டிக்கெட் வாங்க வேண்டுமா, இலவச நுழைவா என்பது தெரியாமல் ஏராளமானவர்கள் ஒவ்வொரு வாசலிலும் முண்டியடித்தனர். அப்போது கேட் ஒன்று திடீரென திறக்கப்பட்டதால் டிக்கெட் எடுக்க காத்திருந்தவர்களும்
கையில் பாஸ் வைத்திருந்தவர்களும் விதான் சௌதா பகுதியிலிருந்து நடந்தே வந்தவர்களும் மைதானத்திற்குள் ஒரே நேரத்தில் நுழைய முயன்றதால் அங்கு கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக 6, 7, 12, 18 ஆகிய நுழைவு வாயில் எண்களில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் 6வது நுழைவு வாயிலில் திடீரென நெரிசல் அதிகரித்து ஒருவர் மீது ஒருவர் ஏறியதால் சிலர் கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. ஆனாலும் மைதானத்திற்குள் நுழைய ஆர்வத்தில் இருந்த ரசிகர்கள் முண்டியடித்து முன்னேறியதால் கீழே விழுந்தவர்களை கூட மிதித்துச் செல்லும் நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஸ்டேடியத்தின் வாயில் அருகே நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் மீது ரசிகர்கள் ஏறியதால் அவையும் உடைந்து நொறுங்கின. இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 9ஆம் வகுப்பு மாணவி உள்பட 13 பேர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த சுமார் 50 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் சிலரை போலீசார் தங்களது கைகளில் தூக்கிக் கொண்டு காப்பாற்ற ஓடினர். இவ்வளவு கலைபரத்திற்கு மத்தியிலும் மைதானத்திற்குள் நுழைய முயன்ற கூட்டத்தினர் சிலர் எச்சரித்தும் கலையாததால் போலீசார் தடியடி நடத்தி விரட்டி அடித்தனர். மைதானத்திற்கு வெளியே பல உயிர்கள் பலிகான நிலையிலும் மைதானத்தின் உள்ளே எவ்வித சலசலப்பும் இல்லாமல் RCB அணியின் வெற்றி கொண்டாட்டம் நடந்தேறியது. இந்த சம்பவம் இந்த கோப்பை மீதே ரசிகர்களுக்கு வெறுப்பை உண்டாக்கியது. மைதானத்தில் இருந்த கூட்டம் ஊர் திரும்ப மெட்ரோ ரயில் நிலையத்தில் குவிந்ததால் சென்ட்ரல் காலேஜ், கப்பன் பார்க், விதான் சௌதா, சின்னசாமி ஸ்டேடியம் உள்ளிட்ட 6 மெட்ரோ ரயில் நிலையங்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்க உடனடியாக அவை மூடப்பட்டன. ஆனாலும் இந்த தகவல் சரிவர கிடைக்கப்பெறாத ரசிகர் கூட்டம் ரயில்களை இயக்க கோரி அமளியில் ஈடுபட்டது. ಗೇಟ್ ಓಪನ್ ಮಾಡಲ್ವಾ ನೀವು? ಗೇಟ್ ಓಪನ್ ಮಾಡಲ್ವಾ ನೀವು? ಮಾಡಿ, ಇನ್ಫಾರ್ಮ್ ಮಾಡಿ. ಜನ ಹೆಂಗ್ ಬರ್ತಾರೆ ಇಲ್ಲಿ? ಇಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟು ಜನ ಬರ್ತಾರೆ, ಗೇಟ್ ಓಪನ್ ಮಾಡಲ್ವಾ? ಅವಾಯ್ಡ್ ಮಾಡಿ, ಆ ಕಡೆ ಅವಾಯ್ಡ್ ಮಾಡಿ. ಅಲ್ಲಿ ನೋಡಿ ಅವರ ಪಿಕ್ಕಲ್ಲಿ தங்களின் விளம்பர மோகத்துக்காக ரசிகர்களை காவு கொடுத்து விட்டதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் DK சிவகுமாருக்கு எதிராக பாஜக கடும் கண்டனம் தெரிவித்தது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்ட நெரிசலில் பலியானவர்களில் 5க்கும் மேற்பட்டவர்கள் தமிழர்கள் என்ற தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் இந்த சம்பவத்திற்கான காரணத்தை அறிந்து நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவிட்டிருக்கிறார். ஒரே நேரத்தில் RCB அணியை பாராட்ட 2 நிகழ்ச்சிகளை அவசர கதியில் அரசும் கிரிக்கெட் வாரியமும் ஏற்பாடு செய்ய வேண்டிய நோக்கம் என்ன? 40,000 பேர் அமரக்கூடிய ஸ்டேடியத்தில் 4 லட்சம் பேர் திரளும் அளவுக்கு அனுமதி வழங்கியது யார்? 5000 போலீசாரை கொண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தது சரியான நடவடிக்கையா? ரசிகர்கள் கூட்ட நெரிசலில் உயிர் விட்டு கொண்டிருக்க கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் பாராட்டு நிகழ்ச்சி நடத்தியது மனிதாபிமான செயலா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கர்நாடக அரசுக்கு எதிராக அம்மாநில மக்கள் எழுப்பி வருகிறார்கள். See situation, I just came to know some time back that some mishappening happened. That is damn sad because maybe the police arrangement were not okay. We can't say anything much. Actually, when I came outside, I came to know the situation. It is really sad, sir.
really I am totally shaken. I just don't know what to say now. And just now actually I saw a video also. People are carrying a young girl, and I just couldn't. I am not able to. I cannot say anything more, sir. Thank you. செய்தியாளர் சந்திப்பில் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் முதலமைச்சர் சித்தராமையா சிடுசிடுத்தார். ಅಲ್ಲ, ಮೈಸೂರು DC, ಬೆಂಗಳೂರು DC ಹೇಳಿದ್ರ ಅಂಕೆ ನಿಮ್ಗೆ? ಮತ್ತೆ ಯಾರು ಹೇಳಿದ್ರು? ಮತ್ತೆ ಯಾರು ಹೇಳಿದ್ರಿ? ಯಾರು ಹೇಳಿದ್ರಪ್ಪ ನಿನಗೆ? ನೀವು ಇನ್ಫಾರ್ಮೇಶನ್ ಎಲ್ಲಿಂದ ಬತ್ತಪ್ಪ? ಹಿರಿಯ ಯಾವ ಅಧಿಕಾರಿಗಳು ಕೂಡ ಹೇಳಿಲ್ಲ. ಯಾರು? ನಾನು ಟೀಕೆ ಮಾಡಿದ್ನ? ನಾನ್ ಟೀಕೆ ಮಾಡಿದ್ನೇನ್ರಿ? ನಾನ್ ಟೀಕೆ ಮಾಡಿದ್ನ? ಯಾರು ಮಾಡಿದ್ದವರು? ಕಾಂಗ್ರೆಸ್ನಿಂದ ಬೇರೆ. ನಾನ್ ಮಾಡಿದ್ನೇನ್ರಿ? ಸರ್ಕಾರದಿಂದ ಮಾಡಿಲ್ಲ, ಕರ್ನಾಟಕ ಸರ್ಕಾರ ಮಾಡಿಲ್ಲ. ನೋಡಪ್ಪ, ನಾವು ಕರೆದಿಲ್ಲ ಕ್ರಿಕೆಟ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಅವರು. ಕೇಳಪ್ಪ, ಕೇಳ್ರಿ ಇಲ್ಲಿ. ಸುಮ್ಮನೆ ನೀವೇ ನಿಮ್ನೆ ಮಾತಾಡೋದ್ರ ಏನು ಪ್ರಯೋಜನ? ಹಿಂಗೂ ಮಾತಾಡ್ತೀರಿ, ಹಂಗೂ ಮಾತಾಡ್ತೀರಿ ನೀವು. ನೋಡ್ರಿ, ಈ ದುರಂತ ಕೇಳಪ್ಪ ಇಲ್ಲಿ. ಸುಮ್ಮನೆ ನೀನು ಎಷ್ಟು ಮಾತಾಡ್ತೀಯ? ಕೇಳ. ನೀನು ಏನು ನೀ ಹೇಳೋದಕ್ಕೆಲ್ಲ ನಾನು ಉತ್ತರ ಕೊಡಕ್ಕಾಗಲ್ಲ. ನಾನು முறையான நுழைவுச்சீட்டு இல்லாமல் தங்கள் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி ஓசி பாஸில் உள்ளே சென்ற அரசியல் அதிகார புள்ளிகளுக்கும் அவர்கள் வீட்டு கிரிக்கெட் ரசிகர்களும் இருக்கையை ஆக்கிரமித்துக் கொண்டனர். இதனால் பாஸ் வைத்திருந்தும் ஏராளமானோருக்கு உள்ளே இருக்கையில்லை என்று அனுமதிக்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் மணிக்கணக்கில் காத்து கிடந்து ஒரு கட்டத்தில் முண்டியடித்த ரசிகர்கள் ஒருவர் மீது ஒருவர் ஏறிக்கொண்டு சென்றதால் கட்டுக்கடங்கா கூட்டத்தில் சிக்கி 13 அப்பாவி உயிர்கள் பறிபோயிருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் 7ஆம் நம்பர் கேட்டிற்கு முன்பாக கூட்ட நெரிசலில் ரசிகர்கள் விட்டுச் சென்ற செருப்புகள் அம்பாரமாக குவிந்து கிடந்தன. இதனை கிடைக்கும் வரை லாபம் என்ற சிலர் தங்கள் கால்களுக்கு ஏற்ற சைஸில் காலணிகள் கிடைக்குமா என்று அங்கு தேடி எடுத்துக் கொண்டிருந்தனர். சமூகத்தில் கூட்டம் சேரும் இடத்தில் நிகழும் சிறு குற்றமும் பெரிய இழப்பை ஏற்படுத்திவிடும். கொண்டாட்டத்தை காரணம் காட்டினாலும் குற்றம் கேடு தரும்.